Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. வணக்கம். இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்களுடைய குறைகளை மனுக்களாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே நான் பொதுவான ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளவும், இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது கடந்த காலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இவ்வாறான ஒரு அடையாள அட்டைகள், அதாவது இந்த மாதிரியான ஒரு அடையாள அட்டைகள் எல்லாருக்கும் வழங்கியிருக்காங்க. இதில் இந்த அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தின் மூலமாக வழங்கக்கூடிய சலுகைகள் மற்றும் திட்டங்களை பெறுவதற்காக இந்த அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டைகள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25% போலி அடையாள அட்டைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே புலம்பிக் கொண்டு இருக்கிறது. இந்த அடையாள அட்டைகளை இந்த அரசாங்கம் உடனடியாக தடை செய்ய வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். மேலும் இந்த அடையாள அட்டை என்பது எங்களுடைய சலுகைகளையும் திட்டங்களையும் பெறுவதற்காக மட்டுமே என்பதை மட்டும் கூறிக்கொள்வதோடு, இப்போ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சொத்தாக நினைத்து இந்த அடையாள அட்டைகளை அடமானம் வைப்பது, விற்பனை செய்வது, யாருக்கு? சாதாரண மற்ற மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்களுக்கு இந்த அடையாள அட்டைகள் மூலமாக அவர்கள் எங்களுடைய திட்டங்களை பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையை இந்த தாவேக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்பரமாக தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதாவது அரசு போக்குவரத்து கழகம், அதாவது பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைகள் சரியாக இன்று வரை வழங்கப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் அநேகமான கூட்டங்களில் நாங்கள் இந்த மனுக்களை கொடுத்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் அமருமிடம் என்ற ஸ்டிக்கர்கள் கிழிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கடந்த கூட்டத்தில் கூட நாங்கள் மனு அளித்திருந்தோம். ஆனால் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டெப்போக்களிலும் மாற்றுத்திறனாளிகள் அமருமிடம் என்ற ஸ்டிக்கர் கிழிக்கப்பட்டுள்ளது. இது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அடுத்தால பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம், அதாவது அரசாணை 82 அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு வணிக வளாகங்களில் கடை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து, அதன் அடிப்படையில் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் கடைகள் கட்டினாங்க, சந்தைகள்லையும் கடை கட்டினாங்க. இந்த சந்தைகளில் 200 சம்திங் கடைகள் அவங்க கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 11 கடை ஒதுக்கியிருக்காங்க. இந்த 11 கடைகளும் அங்கே இன்னைக்கு யார் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் நடத்தலை. இதை அதிகாரிகள் ஆய்வு செய்து போலியாக வேற யாராவது, அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய பலன்களை, எங்களுடைய திட்டங்களை வேற யாராவது அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தால் அந்த கடைகளை உடனடியாக பூட்டி சீல் வைக்க வேண்டும். அதை மீண்டும் மறு ஏலம் விட வேண்டும். அதாவது சந்தைகள் விடப்பட்டிருக்கின்ற 11 கடைகளும் முறைகேடாக இன்று வேறு நபர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் உண்மையான மாற்றுத்திறனாளிகள் யாரும் அந்த கடைகளை நடத்தலை அப்படிங்கிற ஒரு வேதனையான விஷயத்தை இன்று தாவேக அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அடுத்ததாக ஏற்கனவே இந்த அரசாணை, அதாவது அரசாணை 82ல் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் கொடுக்கப்பட்ட கடைகளில் முறைகேடு நடந்தது. இது சம்பந்தமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில மாற்றுத்திறனாளி ஆணையர் தலைமையிலான சுற்று நீதிமன்றம் நடத்தது. இந்த நீதிமன்றத்தில் முறைகேடு நடப்பது உறுதி செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க எங்கள் மாற்றுத்திறனாளி ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கடந்த ஆட்சியர் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்ட காரணத்தினால் அந்த மேல் நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டு கொண்டிருந்தார். இப்போது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் தாவேக அரசு கடந்த 27/5க்கு பிறகு ஒரு நோட்டீஸை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கிறது. அதன்படி உடனடியாக அந்த கடைகளை நீங்கள் மறு ஏலம் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்திருக்காங்க. அதை சம்பந்தமாக ஆட்சியரை சந்தித்து அந்த கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். இதுக்கும் இப்போது வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு மற்றும் இந்த ஆட்சியர் அவர்கள் நல்ல தீர்வு வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா, கொக்கரகுளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னா எங்களுக்கு பேட்ரி கார் எங்களுக்கு இலவசமாக ரன் பண்ணுவாங்க. அந்த பேட்ரி கார் இன்றைக்கி முற்றிலும் சேதமடைந்து இருக்கிறது. எங்களுக்கு கொஞ்சம் தரமான
அதாவது தரமான அதிக நபர்கள் அமரக்கூடிய வகையிலான புதிய பேட்டரி காரை எங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுக்கு அமர்த்தணும்னு சொல்லிதோம். அதுக்கு முறையான ஓட்டுநர்களை அமர்த்தி மாற்றுத்திறனாளிகளை எந்த மனச்சுழிவும் இல்லாமல் எங்களை ரோட்டிலிருந்து இங்கே அலுவலகத்துக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனே ஏற்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து எங்களுக்கு ஒரு கழிவறை இருக்குது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான ஒரு கழிவறை. இது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பூட்டியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த முறையில் நாங்கள் இது சம்மந்தமாக பல முறை அதில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ட்விட்டர் மூலமாக கடந்த ஆட்சியருக்கெலாம் அனுப்பியிருந்தோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியர் அவர்கள் உடனடியாக அதை ஆய்வு செய்யணும். அதாவது இது வந்து கலெக்டர் அலுவலகத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய அலுவலகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய பழைய மாற்றுத்திறனாளிகள் இயற்கை உபாதை கழிப்பறதுக்கு மிகுந்த சிரமப்படுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. நாங்கள் வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் தான் நாங்கள் இன்றைக்கி யூரின் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு செய்து இந்த டாய்லெட்டை எங்களுக்கு சரி செய்து தரணும். அதுபோக புதிய பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட அநேகமான கழிவறைகள் உள்ளது. இந்த கழிவறைகளை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு இலவசம் என்று மாநகராட்சி அறிவித்திருந்த போதிலும் அங்கு கட்டணம் வசூலிக்கிறார்கள். யூரின் போகிறதுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியிடம் கட்டணம் வசூலிக்கிறார். இதையும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து எங்களுக்கு பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகளை இலவசமாக பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். சண்முக சுந்தரம், மாநில தலைவர், தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம்.